மனிதர்களை விட தாழ்ந்தவர்கள். நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மை விட உயர்ந்தவர்கள். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாரு, தேவர்களா இருக்கக்கூடிய இடம் எது? இந்திரலோகம். இந்திரலோகங்கிறது உண்மையா என்ன தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாவி எங்க சார் இருப்பாரு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். காசு கொடுத்துட்டோம்னா நாம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அப்ப தேவலோகமும் அப்படித்தான், அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆனா எல்லாம் பாவம். அதனால இவர் தெளிவா சொல்றாரு, அவமாய தேவர் என்று பேசுகிறார். அவகதியில் அழுந்தாமே, அவருடைய பிறவி வீணாக போய்விடக்கூடாதுங்கிறார். பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. அப்ப கருத்து என்னன்னு கேட்டா, எனக்கு தேவ பிறவி வேண்டாங்கிற, நான் தேவனாக ஆக வேண்டாங்கிற. ஏன்னா அது ஒரு பாவத்திற்குரிய பிறவி, அது ஒன்றும் நல்ல பிறவி கிடையாது. அதுல என்ன அழுந்த வைக்கல பெருமான். அழுந்தாமே என்ன செய்தான்? பவமாயம் காத்து. பவம் என்ற சொல்லுக்கு பிறவி என்று பொருள். மாயம்னா மயக்கம் அர்த்தம். பிறவி என்பது ஒரு மயக்க நிலை. ஏன் மயக்க நிலை? உலகத்தில் அவ்வளவு சுகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சுகமும் உயிருக்கு நன்மை செய்யாது. நாக்குக்கு ஜாலியாக இருக்கும், கண்ணுக்கு ஜாலியாக இருக்கும், காதுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் உயிருக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் இந்த உலக வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை. அதனால தான் சொல்றாரு, இது பவ மாயம்ங்கிற. உள்ளபடியே உலக வாழ்க்கை என்பது மயக்கத்தை தரக்கூடியது. பெருமானை மட்டும் பற்றவில்லைன்னா இந்த உலக வாழ்க்கை வீண். அதான் கருத்து. எனவே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. அப்ப இந்த 2 வரைக்கு சுருக்கமான கருத்து என்ன? என்னை தேவ பிறவிக்கு அனுப்பல, இந்த பிறவிலையும் நீடிக்க விடல. அப்ப என்ன பண்றா? தன்னுடைய திருவடிகள் சேர்த்துக் கொள்கின்ற வகையில என்னை ஆட்கொண்டான் என்று பேசுகிறார்.